இன்னைக்கு நம்ம 2026ல ரிலீஸ் ஆன ஒரு அருமையான ஃபீல் குட் மூவி தான் பார்க்க போறோம். படத்தோட பேரு டோன்ட் சே குட் லக். சின்ன வயசுல இருந்தே ஒரு நல்ல டிராமா ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒருத்தவங்க கடைசி வரைக்கும் அவங்களோட லைஃப்ல அது நடக்காமையே போயிருது. ரொம்ப வருஷம் கழிச்சு கல்யாணம் எல்லாம் ஆனதுக்கு அப்புறமா அவங்க பொண்ணுக்கும் அதே டேலண்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க பொண்ணையாவது எப்படியா நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் ஆக்கி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அந்த பொண்ணும் ஸ்கூல் டிராமால நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்றா. இவங்க ஆசைப்பட்ட மாதிரி லைஃப் நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறமா காலேஜ்லாம் போக காலேஜ்ல ஒரு டிராமால பெர்ஃபார்ம் பண்றதுக்கு இவ ரெடி ஆகிட்டு இருக்கா. இந்த டைம்ல அவங்க அம்மாவுக்கு கேன்சர் வந்துருது. அவங்கள ட்ரீட்மெண்ட் பண்ணி காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ யாருக்காக நடிக்க ஆசைப்பட்டமோ அவங்களே அந்த டிராமாவை பார்ப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் வந்து நின்றுது. கடைசியில் என்னதான் ஆச்சு, அவங்க அந்த டிராமாவை பார்த்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதோட சேர்த்து அம்மா பொண்ணு இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்பவே அழகாக சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ஆல்ல போட்டுருங்க. படம் ஆரம்பிக்கும் போதே ஒரு பொண்ணையும் அவளோட ஃபேமிலியும் காட்டுறாங்க. இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவளோட பேரு சோஃபி. இந்த படத்தில் நிறைய இடத்துல டைலாக்ஸை அப்படியே பாட்டாக தான் பாடுவானுங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இவ ஒரு மியூசிக்கல் ஆர்டிஸ்ட். இந்த டிராமால எல்லாம் பாடிக்கிட்டே நடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆளு. அப்படிதான் பாடிக்கிட்டே அந்த முடிக்கு ஹீட்டர் போட அது அவளோட கண்ணத்தை சுட்டு வச்சிருது. இவ இப்ப காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கா. அடுத்ததா அவங்க அம்மாவை தான் காட்டுறாங்க. இவங்களும் சின்ன வயசுல இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்திருக்காங்க. ஆனா அது முடியாம போனதுனால இவங்க பொண்ணுக்கு பயங்கரமான சப்போர்ட் இவங்க. அது போக இவங்க அப்பா இவர் ஒரு பேக்கரி வச்சிருக்காரு. அந்த பேக்கரியில இவங்க அம்மாவுமே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அது போக இவளுக்கு 2 குட்டி தம்பிங்களும் இருக்கானுங்க. அதுக்கப்புறமா கிளம்பி காலேஜ் போறா. ரொம்ப நாளா இவங்க அம்மா இவளை கார் ஓட்டி பழக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவ அதை பண்ணவே மாட்டேங்கிறா. இப்ப கூட பாத்தீங்க அப்படின்னா இவளோட ஃப்ரெண்டு தான் கார் எடுத்துட்டு வந்திருக்கா இவளை கூட்டிட்டு போறதுக்கு. இன்னைக்கு இவளோட காலேஜ்ல ஒரு டிராமாக்கு ஆடிஷன் நடக்க போகுது. அதுல எப்படி எனக்கு லீட் ரோல் கிடைக்காது, சைடு கேரக்டர் தான் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமா பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ அவளோட அம்மா தான் அவளை கொஞ்சம் தேத்தி கண்டிப்பா ட்ரை பண்ணு, உனக்கு கிடைக்கும், லீட் ரோலே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசி அனுப்பி விடுறாங்க. அப்படி அவ கிளம்புறதுக்கு முன்னாடி குட் லக் சொன்னா இவளுக்கு பிடிக்காது போல. அதனால குட் லக் சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஆக்சுவலா இதை தான் இந்த படத்தோட பேராவும் வச்சிருந்திருப்பாங்க, டோன்ட் சே குட் லக் அப்படின்னு. இந்த பக்கமா அவ காலேஜ் போனதுக்கு அப்புறமா அவங்க அப்பாவை கூட்டிட்டு அவளுக்கு தெரியாம அவங்க அம்மா எங்கேயோ கிளம்பி போறாங்க. இன்னொரு பக்கம் ஸ்கூல்ல காட்ட பசங்க எல்லாருமே அவங்களுக்கு தெரிஞ்சதை நடிச்சு காட்டிட்டு இருக்காங்க. அப்ப அங்க ஒரு டீச்சரை காட்டுறாங்க. இவங்க தான் இந்த டிராமாக்கு இன்சார்ஜ். இப்ப யார் யாருக்கு எந்தெந்த ரோல் கொடுக்க போறாங்க அப்படிங்கறத இவங்க தான் டிசைட் பண்ண போறாங்க. அப்போ அங்க ஒரு பொண்ணு பயங்கரமா பாடிக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் அவளை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இவளுக்கு தான் அந்த லீட் ரோல் ஜென்னா அப்படிங்கிற கேரக்டர் கிடைக்க போகுது, நம்மளுக்குலாம் ஏதாவது சைடு கேரக்டர் தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இங்க ஒரு பையன் இருக்கான்ல, இவனோட பேரு ஜாக்கு. இவனை தான் நம்ம ஹீரோயின் ரொம்ப நாளா சைட் அடிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறமா நம்ம டீச்சர் இந்த கதையை பத்தி பசங்க கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த கதை யாரை பத்தினது அப்படின்னா, ஜென்னா அப்படிங்கிற ஒரு பொண்ணு பேக்கரியில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. அவ இப்ப பிரெக்னெண்டா இருக்கா. ஆனா அவளோட ஹஸ்பண்ட் வேற ஒரு பொண்ணோட அஃபேர்ல இருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு பயத்துல மூச்சாவே வந்துருது. அதுக்கப்புறமா அவளோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு நான் டாய்லெட் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. அங்க போய் கண்ணாடியை பார்த்து அவ என்ன பாடணும் என்ன நடிக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த டைம்ல தான் அவங்க அப்பா கிட்ட இருந்து இவளுக்கு கால் வருது. அவர் அடிக்கடி இந்த மாதிரி கை தவறி யாருக்காச்சும் கால் பண்ணி விட்டுருவாரு. இவளும் எடுத்து காதல வைக்க அவங்க 2 பேருமே ஏதோ ஒரு விஷயத்த ரொம்பவே சீரியஸா பேசிக்கிட்டு இருக்க மாதிரி கேக்குது. அவங்க அம்மா அழுகவே ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பசங்க கிட்ட இதை பத்தி நான் எப்படி சொல்றது அப்படின்னு. ஸோ அங்க ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது தெரிஞ்சதுமே இவளோட கண்ணிலையுமே தார தாரையா தண்ணி கொட்ட ஆரம்பிச்சிருது. நேரா அவளோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து நான் வீட்டுக்கு போகணும், என்னை கொண்டு போய் வீட்டில் விட்டுறியா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. இந்த டைம்ல கரெக்டா டீச்சர் இவளோட பேரையுமே சொல்லி மேடைக்கு வந்து நடிக்க சொல்றாங்க. ஆனா இவ இப்படி அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அங்க இருக்கிற எல்லாருமே சைலண்ட் ஆயிடுறாங்க. ஒரு பொண்ணு பயங்கரமா நடிச்சுக்கிட்டு இருந்தால அவ தான் திரும்பி நம்ம ஹீரோயினை கொஞ்சம் தேத்தி விடுறா. பயப்படாத, உன்னால கண்டிப்பா முடியும், கண்ணை தொடச்சிட்டு மேடையில போய் நடி அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி விடுறா. இப்ப அந்த ஜென்னா அப்படிங்கிற கேரக்டர் உண்மையிலேயே சோகமான கேரக்டர் இல்லையா. நம்ம ஹீரோயினுக்கு இப்ப அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கவலையோட அந்த சாங்கையுமே பாடுறா, அப்படியே நடிக்கிறா. டீச்சரும் அப்படியே கண் எடுக்காம பயங்கரமா நடிக்கிறா அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு காலேஜ் அப்படியே முடியுது. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க அம்மாவை பார்த்து பேசுறா. என்ன அப்படின்னா, அவங்க அம்மாவுக்கு ஏற்கனவே ஒரு டைம் கேன்சர் வந்திருக்குது. அதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து இப்பதான் கொஞ்சம் சரியா இருந்திருக்காங்க. மறுபடியும் அவங்களுக்கு கேன்சர் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாங்க. பட் போன டைம் வந்தப்ப அவங்க அம்மாவை ட்ரீட்மெண்ட் பண்ணி காப்பாத்திட்டாங்க. இந்த தடவையும் அதே மாதிரி காப்பாத்திடுவாங்க அப்படின்னு தான் நம்பிக்கிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில காலேஜ் போகும்போது அந்த நோட்டீஸ் போர்டில் நேற்று நடந்த டிராமாவோட ஆடிஷனோட ரிசல்ட்டை எழுதி ஒட்டியிருக்காங்க. ஸோ இதில் தான் தெரியும் யார் யாருக்கு என்னென்ன ரோல் வரப்போகுது அப்படின்னு. அப்போ ஒரு பொண்ணு நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினால ஆடிஷன் நடக்கும்போது அந்த பொண்ணு இவகிட்ட வந்து உரண்டை இழுக்கிற மாதிரி பேசிட்டு போறா. என்னடா நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஹீரோயினுக்கு அந்த லீட் ரோல் ஜென்னா அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கும்ல, அந்த கேரக்டர் கிடைச்சிருக்குது. எல்லாரும் எதிர்பார்த்தது இந்த பொண்ணுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு கிடைச்சிருக்குது. காரணம் என்ன, அந்த ஜென்னா அப்படிங்கிற கேரக்டர் ரொம்பவே சோகமான கேரக்டர் இல்லையா. நம்ம ஹீரோயினும் அந்த ஃபோன் காலை கேட்டுட்டு அழுதுகிட்டே நடிக்க அந்த எமோஷன்ஸ் எல்லாமே நேச்சுரலா வந்து விழுந்துருச்சு. அடுத்ததா என்ன, நம்ம ஹீரோயினுக்கு லீட் ரோல் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கடையில் ஒரே பார்ட்டி தான், ஜாலி தான், என்ஜாய் பண்றாங்க. அதுக்கப்புறமா இதை கொண்டாடுற மாதிரி அவங்க ஃபேமிலியா சேர்ந்து ரெஸ்டாரண்ட் கிளம்பி போக அங்க அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்ச ஒரு லேடி ஒருத்தவங்க வந்து அவங்களுக்கு கேன்சர் வந்திருக்கு இல்லையா, அதை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு மறுபடியும் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில
வந்தா கூட இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்பவே சங்கடப்படுறாங்க. அதுக்கப்புறமா வெளியில வீட்டுக்கு கிளம்பும்போது நம்ம ஹீரோயினும் அவங்க அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. டிராமா என்னைக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோயின் மே 15, 16 நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கு அப்படியே ஒரு 10 நாள் கழிச்சு தான் இவங்க ஃபேமிலியா ஒரு பீச் ஹவுஸ் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே அவங்க அம்மா பேக்கெட்ல ஒரு நோட்ஸ் மாதிரி கேலண்டர் மாதிரி குறிச்சு வச்சுக்கிறாங்க. ஸோ பொண்ணோட டிராமாவை பார்க்க போறோம், அதுக்கு 10 நாளுக்கு அப்புறம் ஃபேமிலியா ட்ரிப்பு போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியா சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள் காலையில அப்படியே காலேஜில் காட்ட இவ உட்காந்துட்டு அந்த சீனை எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ ஜாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருந்தான்ல, அவனா நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து பேச இவளுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. அதுக்கப்புறமா யார் யாருக்கு என்ன ரோல் நடிக்கணுமோ அந்த ரோலை பத்தின டீடைல்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வாயாலே சொல்ல வைக்கிறாங்க. அந்த கேரக்டரை அப்படியே உள்வாங்க வைக்கிறாங்க. நான் தான் டாக்டர் வசூல் ராஜா, நான் அமெரிக்காவில இருந்து வந்திருக்கேன், மனுஷனோட உடம்புல எத்தனை எலும்பு இருக்குன்னு எனக்கு அத்துப்பிடி அப்படிங்கிற மாதிரி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அப்படியே பசங்க எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க, ரொம்பவே அருமையா சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ நம்ம ஹீரோயினோட டர்னு அவளோட கேரக்டரை சொல்லணும். ஆனா இவளுக்கு வாயெல்லாம் குளறி போய் எல்லாமே தட்டு தடுமாறிடுது. ரொம்பவே இன்சல்ட் ஆன மாதிரி ஃபீல் பண்றா. அதுக்கப்புறமா அவங்க அம்மா அவளை கூப்பிடுறதுக்காக வந்திருக்காங்க. இவளும் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு காருக்குள்ள ஏறி உட்கார என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டு பாக்குறாங்க. நடந்தது எல்லாத்தையும் சொல்ல இவளோட மைண்டை ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக நேரா அங்க இருந்து ஒரு மாலுக்கு கூட்டிட்டு போறாங்க. மாலுக்கு போய் எல்லா கடையிலயுமே என்னென்ன பொருள் என்னென்ன விலைக்கு விக்குது, எங்களுக்கு இந்த மாதிரி பொருள்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு எந்த பொருளையும் வாங்காம கலாட்டா பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காங்க. இப்போ இவளுக்கு இருந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை பூரா அந்த கடைக்காரங்களுக்கு ஏற்றி விட்டுட்டு இவனுக்கு ரிலாக்ஸ் ஆயிட்டானுங்க. மறுபடியும் அடுத்த நாள் ஆடிஷனுக்குலாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் நடிக்கிறத பார்த்துட்டு அந்த டீச்சர் இருக்காங்கல்ல, அவங்க நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு ஃபீல் பண்ணி நடி, நீ இப்போ ஜென்னா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே பேக்கரிக்கு வந்தோம் அப்படின்னா அவங்க அம்மா நீ எப்போதான் கார் ஓட்ட கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாளைக்கே நீ ஒரு பெரிய நடிகை ஆயிட்ட அப்படின்னா உனக்கு கார் ஓட்ட தெரியல அப்படின்னு சொல்லும்போது உனக்கு கூச்சமா இருக்கும்ல, ஸோ நீ கார் ஓட்ட கற்றுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பதிலுக்கு இவனும் அப்போ நான் கண்டிப்பாக ஒரு நல்ல டிரைவரை வேலைக்கு வச்சுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி 2 பேரும் ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதோட நிறுத்தாம வா நானே உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுக்கிறதுக்காக கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு இருமல் வந்து ரத்த வாந்தி வர்றதா இவ பார்க்குறா. ஸோ கேன்சரு கொஞ்சம் கொஞ்சமாக சீரியஸ் ஆகிட்டே போய்கிட்டு இருக்குது. ஸோ டிரைவிங் கிளாஸ் பிளானு கேன்சலு. அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக. அங்கே டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த தடவை ரொம்பவே சீரியஸாக இருக்குது, நம்மளால ட்ரீட்மெண்ட்ல சரி பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியல, உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் டைம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இவங்க எதை நினைச்சு ஃபீல் பண்றாங்க அப்படின்னா இவங்க பொண்ணோட டிராமா இருக்குது இல்லையா, அந்த ஷோ அவளுக்கு ரொம்பவே முக்கியமான ஷோ. அதுக்கு முன்னாடி எனக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா அவளை அது பாதிக்கும். போன டைம் அந்த மாதிரியே ட்ரீட்மெண்ட்ல சரியாயிரும் நம்பிக்கிட்டு இருக்கா. இது ரொம்பவே சீரியஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளை கஷ்டப்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இதை அவகிட்ட சொல்லி அவளோட மனசை கஷ்டப்படுத்த வேணாம், அவளோட ஃபோக்கஸை கெடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி பேசி முடிவு பண்றாங்க. பத்தாவதுக்கு டாக்டர் டிராவல்லாம் பண்ணக்கூடாது, வீட்டிலே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க போல. அதனால இப்போ இவங்களோட வீட்டில் பசங்களை பார்த்துக்கிறக்கும் மற்ற வேலைகளை கவனிச்சுக்கிறக்கும் இவங்களோட அப்பா அம்மாவை கொஞ்ச நாளைக்கு வீட்டில் கூட்டிட்டு வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்றாங்க. இதுல என்ன சிக்கல் அப்படின்னா நம்ம ஹீரோக்கும் இவங்களோட அம்மாவுக்கும் சுத்தமா செட் ஆகாது. எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. சோகமா ஆரம்பிச்சவங்க அவங்க அம்மாவை பத்தி பேசின உடனேயுமே அவங்க ஹஸ்பண்டும் அவங்க அம்மாவும் எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையும் சொல்லி ஞாபகப்படுத்தி அப்படியே ஜாலியா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. வழக்கம் போல அவங்க அப்பாவோட கைப்பட்டு நம்ம ஹீரோயினுக்கு கால் போக அவ எடுத்து அவங்க அப்படி ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இவளும் ஜாலியா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அடுத்ததா தாத்தாவும் பாட்டியும் பிளான் பண்ண மாதிரி இவங்களோட வீட்டுக்கு கிளம்பி வர்றாங்க. அங்க அந்த குட்டி வாண்டு 2 இருக்கும்ல, அதுல ஒருத்தனோட ரூமை இவங்களுக்கு கொடுக்க அவன் கோச்சுக்கிறான், ஏன் ரூம் எதுக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி. அங்க இருந்து அப்படியே காலேஜுக்கு வந்தோம் அப்படின்னா ஆடிஷன்ல இன்னைக்கு ஜென்னாவும் அந்த டாக்டர் ஒருத்தர் இருந்தால அந்த ஜாக்ன்றவன் இவங்க 2 பேருக்கு ஏதோ ஒரு சீன் போல, அதுல இவங்க 2 பேரும் கிஸ் பண்ற மாதிரி சீன் இருக்குது. நம்ம ஹீரோயினுக்கு உள்ளுக்குள்ள பயங்கர சந்தோஷம், ஆனா வெளியில காட்டிக்க மாட்டேங்கிறா. ஏன்னா இவனதான் அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும் இல்லையா. நம்ம டீச்சரும் உங்க 2 பேருக்கு இதுல எதுவும் பிரச்சனை இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க அவன் ஏற்கனவே ஒரு டிராமால இந்த மாதிரி சீன் நடிச்சிருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் ஆரம்பத்தில் கொஞ்சம் சீன் போட்டாலும் இதுக்கு மேல விட்டோம் அப்படின்னா சீனை மாத்திடுவானுங்க, நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஓகேன்னு ஒத்துக்கிறா. தப்பா நடிக்க 2-3 டேக் போகுது. அவளுக்கு பயங்கர சந்தோஷம் தான். டீச்சரும் நம்ம ஹீரோயினை அப்படியே ஒரு மாதிரி சந்தேகமா பாக்குறாங்க, வேணும்னு பண்றாளோ அப்படின்னு. அப்படியே நைட்டு வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா மாமியார் மறுபடியும் பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எந்த டாக்டரை பார்க்குறேன், ஒழுங்கா பார்ப்பானா, நான் சொல்ற டாக்டரை பாரு அப்படின்னு சொல்லிட்டு மருமகன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வழக்கம் போல இவங்க 2 பேருக்கும் முட்டிக்குது. அடுத்த நாள் காலேஜில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அங்கே ஒரு பொண்ணு வர்ற நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. நம்ம ஃப்ரெண்டு கிட்ட ஏதோ ஒரு பொருளை நீ விட்டுட்டு வந்துட்ட நேற்று அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, நேற்று எங்கே போயிருந்த அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்குறா. இவகிட்ட ஆக்சுவலாக என்ன சொல்லியிருந்திருப்பா அப்படின்னா டாக்டரை பார்க்க போகிறேன், அதனால தான் என்னால் ஈவினிங் வர முடியாது, நீ வேற யார் கூடயாச்சும் வீட்டுக்கு போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருந்திருப்பா. ஆனால் நம்ம ஹீரோயின் கிட்ட போய் சொல்லிட்டு இவங்க 2 பேரும் எங்கேயோ வெளியில் போயிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்ம ஹீரோயினுக்கு இப்போ தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இவகிட்ட சொல்லாமல் ட்ராமால இருந்து வேற வெளியில் வந்திருக்கா. ஸோ இதனால இவங்க 2 பேருக்கும் இங்கே பிரச்சனை ஆகுது. நம்ம ஹீரோயின் அவ கூட சண்டை போட்டுட்டு கிளம்பி போயிடுறா. ஸோ இப்போ வீட்லேயும் பிரச்சனை, ஃப்ரெண்டு கூடயும் பிரச்சனை இல்லையா, அதனால ட்ராமாவில் ப்ராக்டிஸில் ரொம்ப நேரமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. அவளே போய் டீச்சர் கிட்ட எனக்கு எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் கொடுக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படியே அந்த ஜாக் கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா அவங்க அம்மாவுக்கு இப்போ ரொம்பவே உடம்பு முடியாமல் போயிருது, வெளியில் வரவே முடியல
இல்லை, வீட்டிலேயே தான் இருக்காங்க எப்போவுமே. அதனால இவளுக்கு அவங்க தாத்தா கார் ஓட்டுறதுக்கு சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா அந்த வாண்டுங்களுக்கு பர்த்டேலாம் வருது, பெரிய கேக்காக செஞ்சு ஃபேமிலியாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த ஜென்னா அப்படிங்கிற கேரக்டர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா இல்லையா, அதனால அவங்க அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவங்க எப்படிலாம் ஃபீல் பண்ணாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கோ, அது உனக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அன்னைக்கு சாயந்தரம் அவளோட தாத்தா அவளை கூப்பிட வந்திருக்காரு. ஆனால் அந்த ஜாக்ன்ற பையன் கொஞ்ச நேரம் ப்ராக்டிஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி இவர்கிட்ட கேட்டிருந்திருக்கான். அதனால நான் அவன் கூட வந்துடுறேன், நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவை அனுப்பி வச்சுட்டு அன்னைக்கு சாயந்தரம் அவன் கூட தான் வீட்டுக்கு வர்றா. அதுக்கப்புறமா கிளம்பி போகும்போது அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ப்ராக்டிஸில் நீ உணர்ச்சி பொங்க கிஸ் பண்ணிடுற, ட்ராமாவில் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, நீ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல இவளுக்கு ரொம்பவே எம்பாரசிங் ஆயிடுது. ஆனால் அப்படியே விட்டுட்டு போனால் எப்படி, பதிலுக்கு இவ ஒரு பாயிண்ட் போடணும்ல, நீ கூட தான் கிஸ் பண்ணும்போது உன்னோட மூக்கு இடிக்குது, நீ கொஞ்சம் ஒழுங்காக நடிக்க கற்றுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். நேராக வீட்டுக்கு வந்து பொத்துன்னு அந்த பெட்டில் விழுகிறா. டீச்சர் சொன்ன மாதிரி அவங்க அம்மா கிட்ட வந்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆரம்பத்தில் அவங்க என்னமோ கண்டுக்காமல் அவங்க பாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது, நீ எதுவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்டு பார்க்குறாங்க. இவளும் அவங்க அம்மாவை கிண்டல் பண்ணுற மாதிரி சிரிச்சுக்கிட்டே ஆமாம் அப்படின்னு சொல்ல அவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. அதுக்கப்புறமா இல்லை ட்ராமாக்கு டீச்சர் உங்ககிட்ட கேட்டு பார்க்க சொன்னாங்க, அதனால தான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அடுத்த நாள் அவங்க அம்மா சின்ன வயசில் இவங்க நடிக்கும்போது ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சிருந்திருக்காங்க. அதை எடுத்துக்கொண்டு போய் இதை உன்னோட ட்ராமாவில் போட்டுக்கோ, பார்க்கறக்கே நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவளும் காஸ்டியூம்லாம் நம்மளால டிசைட் பண்ண முடியாது, அதெல்லாமே டீச்சர் தான் முடிவு பண்ணுவாங்க, நம்மளால எடுத்துட்டு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறா. அதுக்கு அடுத்த நாள் பிராக்டிஸில் கூட இந்த ஜாக்ன்ற பையன் கூட கொஞ்சம் பேசி சமாதானமாக அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் நல்லா பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இன்ஸ்டாகிராமில் கூட அந்த பையனையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா அவங்க எல்லாருமே ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது மதர்ஸ் டே வரப்போகுது, அன்னைக்கு யார் யாருக்கு என்னென்ன பிளான்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு அன்னைக்கு ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல அவங்க பாட்டி நம்ம ஹீரோயின் கூட சண்டைக்கு வர்றாங்க. மதர்ஸ் டே அன்னைக்கு கூட உன்னால் அவங்க அம்மா கூட இருக்க முடியாதா, அன்னைக்கு கூட ப்ராக்டிஸ் போகணும் அப்படிங்கிறது உனக்கு அவ்வளோ முக்கியமா அப்படிங்கிற மாதிரி பேசிடுறாங்க. ஆனால் இவளுக்கு தெரியாது இல்லையா இப்போ அவங்க அம்மாவோட உடம்பு எவ்வளோ சீரியஸாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு. அதனால பாட்டி கூட சண்டை போடுறா. அவங்க அம்மாவும் இவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அவளுக்கு ப்ராக்டிஸ் தான் முக்கியம், அவள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் போவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா தாத்தா தான் இவளை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அவளோட ரூமுக்கு போகிறாரு. போய் கதவை தட்ட, கதவை திறந்தா கண்ணெல்லாம் தண்ணி நிற்கிது. ஆத்திரத்தை அடக்கலாம், அழுகை அடக்கக்கூடாது, அழுக வந்தால் அழுதுரு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா அட்வைஸை போடுறாரு. சரி, என்கிட்ட அழுகிறதுக்கு உனக்கு கூச்சமாக இருந்தால் யார்கிட்ட உன்னால் அழுக முடியுமோ அவங்க கிட்ட அழுதுரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஃப்ரெண்டு கிட்ட சண்டை போட்டுட்டு வந்திருந்தா இல்லையா, இப்போ மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னும் போது மறுபடியும் அவளுக்கு கூப்பிட்டு பேசுறா. என்னை மன்னிச்சிரு, நான் தான் தேவையில்லாம அவங்க கூட சண்டை போட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நான் அன்னைக்கு உங்ககிட்ட அதை சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம், ஆனால் ஏற்கனவே வீட்லேயும் ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருந்தே இல்லை, அதனால தான் உன்னை இன்னும் கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு டிராமால நின்னதை பற்றி உங்ககிட்ட சொல்லலை, அவகிட்ட வெளியில போனதை பற்றியும் உங்ககிட்ட சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் சமாதானமாகறாங்க. அப்படியே பார்ட்டிக்கெலாம் கிளம்பி போயிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே வழக்கத்துக்கு மாறா ரொம்பவே சரக்கு அடிக்கிறா, வாந்தி எல்லாம் எடுக்கிறா, ஃபுல்லாக குடிச்சிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்க. அவளோட ஃப்ரெண்டு தான் அவசர அவசரமாக வந்து அவளை எழுப்பி விட்றா. உங்கள் அப்பா எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நீ அங்கே இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு, சீக்கிரம் கிளம்பி வா, நம்ம போகணும், அவர் வந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு போகிறா. அவளோட வீட்டுக்கு போனதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் நார்மலாகவே இல்லை, ஃபுல்லாக இன்னும் போதையில் தான் இருக்கா, பெல்ட் எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க போல, முத்தமெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க அப்பா வர்றக்குள்ள கோல்கேட் பேஸ்ட் எல்லாம் எடுத்து பல்லெல்லாம் விளக்கிட்டு வாசம் வராத அளவுக்கு ரெடியாகி உட்காந்துக்கிறா. அவங்க அப்பாவுக்கு பயங்கரமான கோவம் தான், ஆனால் இவகிட்ட காட்டிக்க மாட்டேங்கிறாரு. 9 மணிக்கெல்லாம் நீ வீட்டில் இருக்கணுங்கிறது உனக்கு தெரியாதா, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. குடிச்சது தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்ச மாதிரியே மூஞ்ச மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கா. இதை பார்த்தாலே தெரிஞ்சு போயிருது இவதை திருட்டுத்தனம் பண்ணியிருக்கா அப்படின்னு. அதுக்கப்புறமா அவங்க அப்பா டைரக்டாவே கேட்டுறாரு, ஏதோ வாசம் வருது இல்லை அப்படிங்கிற மாதிரி. சமாளிக்கிறதுக்கு வாசமா அப்படிலாம் எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விண்டோவை இறக்கி விட்டுட்டு அப்படியே படுத்துக்கிறா. ஸோ அடுத்த நாள் தாத்தா பாட்டி ரெண்டு பேரையுமே ஊருக்கு அனுப்பி விட்டுறாங்க. அவங்க அம்மா வர சொன்னது என்னால் பொண்ணுங்களையும் பசங்களையும் பார்த்துக்க முடியாது, அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு தானே, ஆனால் பாட்டினால தான் பஞ்சாயத்தே ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஊருக்கு கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லி தாட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறமா மதர்ஸ் டே அன்னைக்கு அவங்களோட பேக்கரியில் எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக அந்த ஃபுட்டெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு ஆள் வந்து அவங்க அம்மா கிட்ட, நீங்கள் இங்கே வேலை செய்கிறீங்களா, என்ன சாப்பாடு வச்சுருக்கீங்க, ஹெல்த்தியாக எதுவுமே இல்லை, எதுவுமே நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி சண்டை போட, எங்கள் அம்மா எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்லாம் கேட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. அவங்க அப்பா உள்ள வந்து கொஞ்சம் சமாளிக்கிறாரு, என்ன பிரச்சனை என்ன அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவங்க அம்மா வழக்கத்துக்கு மாறா பயங்கர போல்டாக பேசுகிறாங்க. உங்களுக்கு ஹெல்த்தியான சாப்பாடு வேணும் அப்படின்னா உங்களுக்கான இடம் இது கிடையாது, இங்கே ருசியான சாப்பாடு தான் கிடைக்கும், அதனால நீங்கள் கிளம்பி போங்க, போகும்போது இதையும் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரே ஃபுல்லாக சாப்பாடை கொடுத்து விட்றாங்க. அதுவும் ஃப்ரீயாகவே எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்ல அந்த ஆளுக்கு பயங்கரமாக நோஸ் கட் ஆயிருது. நல்லா பேசிக்கிட்டு இருந்தவங்க அப்படியே ஒரு மாதிரி மயக்கம் போட்டு கீழே விழுக போக நம்ம ஹீரோயினே அங்கே இருந்தவங்க எல்லாருமே அவங்கள ஓடி போய் அப்படியே தாங்கி பிடிக்கிறாங்க. அப்போ அவங்களோட ஹஸ்பண்ட் தான் வந்து அவங்கள அப்படியே விடுங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எல்லாரும் போங்க அப்படின்னு சொல்ல அவங்கள அப்படியே கட்டி பிடிச்சி ஒரு மாதிரி அழுக ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. இது வரைக்கும் நடந்துட்டு இருந்தவங்கள வீல் சேரில் உட்கார வச்சு அனுப்பி விட்டுறானுங்க. அதுக்கப்புறமா வீட்டில் ஃபேமிலி மீட்டிங் போடுறாங்க. இவங்க ஏற்கனவே ஒரு பிளான் வச்சுருந்தாங்கல்ல, பீச் ஹவுஸ் போகணும் அப்படின்னு, அந்த பிளானை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம், அம்மானால இப்போ ட்ராவல் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிக்கிட்டு இருக்க. குட்டி பசங்க ரெண்டு பேருமே ஒத்துக்க மாட்டேங்கிறானுங்க. அவங்களுக்கு இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியாது இல்லையா. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு பெரிய இடி, அம்மாவால் அவனோட ட்ராமாவுக்கும் வர முடியாது,
அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, அவங்க அந்த ஷோவை ரெக்கார்ட் பண்ணுவாங்கல்ல, வீட்டில் இருந்தே நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. ஸோ இப்போ இவளோட கண்ணு கலங்க ஆரம்பிக்குது. அவங்க அம்மாவுக்காக தான் அந்த ட்ராமாவில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ப்ராக்டிஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா. இப்போ அவங்களாலே வர முடியல அப்படின்னு சொல்லும்போது இவளால் அதை ஏற்றுக்கவே முடியல. அதுக்கப்புறமா கோவமாக அங்கேருந்து எந்திரிச்சும் போயிடுறா. அடுத்த நாள் அப்படியே ப்ராக்டிஸில் தான் காட்டுறாங்க. அங்கே நம்ம டீச்சர் உட்காந்துக்கிட்டு லைட் எல்லாம் கரெக்டாக செட்டப் பண்ணுங்க, லைட்டை கரெக்டாக ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பின்னாடி அவன் ரொம்ப தூரத்தில் இருக்கான். அவனும் கேட்டது மாதிரி சரி சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. கடைசியில் தான் கேட்குறான் என்ன சொன்னீங்க அப்படின்னு. நம்ம டீச்சருக்கு இவனுக்கு எல்லாத்தையும் வச்சு வேலை வாங்குறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல, நீ பொறுமையாக செட்டப் பண்ணு, அது வரைக்கும் நான் அந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ இப்போ எல்லாம் ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கியே, நம்மளால இதை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது டவுட்டாக ஃபீல் பண்ணுறியா? உங்ககிட்ட திறமை இருக்குது, அதை பார்த்து தான் நான் சூஸ் பண்ணேன், அதனால எந்த டவுட்டும் இல்லாமல் நல்லா பர்ஃபார்ம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவளும் வீட்டில் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறா. எங்கள் அம்மாவால் ட்ராமாவை பார்க்கறதுக்கு வர முடியாது, அவங்களுக்காக தான் நான் நடிக்கவே ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல அவங்களோட சுச்சுவேஷன் எனக்கு புரியுது, ஆனால் இங்கே நிறைய பேர் வருவாங்க, நீ அவங்களுக்காக நல்லா நடி, உனக்காக நல்லா நடி அப்படின்னு சொல்லிட்டு அவளை என்கரேஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அன்றைக்கி நைட்டு டீச்சர் கிளம்பி போக பசங்க எல்லாருமே லைட் எல்லாம் போட்டு டான்ஸ் எல்லாம் ஆடி பயங்கரமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ வீட்டுக்கு போக லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு மெசேஜ் பண்ணுறா. 7 மணிக்கு மேலே இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவோம், அதனால வீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு. அந்த செவத்தில் யார் யார் என்னென்ன ரோல்லாம் பண்ணுறாங்களோ அந்த ரோலோட பேரை போட்டு பக்கத்தில் அவங்களோட சைன் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பையனை ரொம்பவே பிடிக்கும் இல்லையா, அந்த ஜாக் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் கூட இப்போதான் அந்த ப்ராக்டிஸில் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி இவங்க 2 பேத்துக்கும் செட் ஆகிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. அங்கே அவன் வேற ஒரு பொண்ணு கூட ஒன்றா இருக்கிறதா இவ பார்த்துடுறா. ஸோ அதுக்கப்புறமா அன்னைக்கு நைட்டு கூட அந்த ஜாக்ன்ற பையன் தான் நம்ம ஹீரோயினை வீட்டில் கொண்டு வந்து விடுறதுக்காக வந்திருக்கான். அங்கே நம்ம ஹீரோயினை அவன் அப்படியே கொஞ்சம் கிஸ் பண்ணுற மாதிரி கிட்டத்தில் வர நம்ம ஹீரோயின் அதை அவாய்ட் பண்ணுறா. நான் இப்போ தான் வேற ஒரு பொண்ணோட உன்னை பார்த்தேன், இதுக்கு மேலே உன்னை என்னால் நம்ப முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. அண்ட் இந்த ட்ராமாவை அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறா. ஸோ இன்னைக்கு ட்ராமாவில் காஸ்டியூம் ரிஹர்சல் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. என்ன அப்படின்னா யார் யார் என்னென்ன ரோல் பண்ணுறாங்களோ அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸு, மேக்கப்பு, முடி எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த வேலை ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயினோட அம்மா அவளுக்கே தெரியாமல் ஒரு வேலையை பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயின் டீச்சர் கிட்ட அவங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாள்ல, அதனால அவங்க வீட்டில் இருந்தே இந்த ரிஹர்சலை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீச்சரே லேப்டாப்பில் கேமரா வச்சு செட்டப் பண்ணுறாங்க. இது யாருக்கு தெரியக்கூடாது, நம்ம ஹீரோயினுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு அவங்க 2 பேருமே பேசி முடிவு பண்ணியிருந்திருக்காங்க. தெரிஞ்சா ஃபீல் பண்ணுவா, அவளுக்கு அவங்க அம்மா நேரில் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது ஆசை. ஆனால் இவங்க இப்படி செட்டப் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அந்த கூட்டத்தில் ஒருத்தன் ஒரு சோடா புட்டி வந்து பார்த்துட்டு போயிடுறான். அதுக்கப்புறமா அந்த காஸ்டியூம்லாம் போட்டுட்டு நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடி ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டியை சரியாக செட் பண்ணாமல் விட்டுட்டானுங்க போல, இடிஞ்சு கீழே விழுகுது. இதை சரி பண்ணுற கேப்பில் மறுபடியும் எல்லாரும் மேக்கப் போடுறதுக்கு ரூமுக்கு போகிறாங்க. அங்கே ஒரு சோடா புட்டி அந்த லேப்டாப்பில் நம்ம ஹீரோனோட அம்மாவை பார்த்துருந்துருப்பான் இல்லையா, அவன் ஒவ்வொருத்தர்கிட்டயா சொல்ல அந்த நியூஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹீரோயின் கிட்டையும் போயிருது. இவங்க இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் லேப்டாப்பில் சவுண்டை ஆன் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. தண்ணி எடுக்க போக அந்த தண்ணி கீழே விழுந்துருது. அதுக்கப்புறமா அவங்க அப்பாவோட பேரை சொல்லி இவங்க கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சத்தம் அந்த பக்கம் இருக்கிற லேப்டாப் வழியா நம்ம ஹீரோயினுக்கு கேட்க அவ அழுதுகிட்டே வீட்டுக்கு ஓடி வந்துடுறா. வந்ததுமே அம்மா கூட ஒரே சண்டை, என்ன கேட்காம எதுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சண்டை எதுக்காக அப்படின்னா இந்த டிராமால இவங்க அம்மா தான் இவங்கள நடிக்க சொல்லி இருந்திருப்பாங்க. ஆனா இப்போ உங்களுக்கு இவ்வளவு உடம்பு முடியல, என்னால எப்படி அங்க போய் நடிக்க முடியும், நீங்க பண்றது சரியில்லை, என்னால அந்த டிராமால நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்குது அப்படிங்கிறத ஏன் என்கிட்ட மறைச்சுக்கிட்டே இருக்கீங்க, என் கூட சரியா பேசுங்க, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்றத என்கிட்ட சொல்லுங்க, என்கிட்ட உங்களோட கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றா. ஒருத்தவங்க நம்ம கிட்ட அவங்களோட கஷ்டத்தை சொல்றாங்க அப்படிங்கிறத விட அதை மறைக்கிறாங்க அப்படிங்கிறதான ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஸோ அதே ஃபீல் தான் இவளுக்கும். பத்தாததுக்கு எனக்கு ஒழுங்கா நடிக்க வர மாட்டேங்குது, என் ஃப்ரெண்டோட பிரச்சனை, எனக்கு எதுவுமே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி பேசுறா. ஸோ இங்கே தான் இதுக்கு மேலே இவ்வளோ கஷ்டப்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடக்குது அப்படிங்கிறத அவங்க அம்மா அவகிட்ட சொல்றாங்க. போன தடவை மாதிரி கிடையாது, இந்த தடவை ரொம்பவே சீரியஸாக இருக்குது, ட்ரீட்மெண்ட்ல இதை சரி பண்ண முடியாது அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, நான் கூடிய சீக்கிரம் இறந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்க அப்பா கடையை கூட ரொம்ப நாளைக்கு பூட்டி வச்சிடறாரு. அதுக்கப்புறமா வீடே சோகத்துல மூழ்குது. கார்ல அவளை காலேஜ் கூட்டிட்டு போகும்போது கூட அவங்க அப்பா கிட்ட அழுதுகிட்டே போறான். இவ அழுதுட்டா, ஆனா அவங்க அப்பா அழுது பசங்களை இன்னும் கஷ்டப்படுத்த முடியாது இல்லையா, மனுஷன் அவ்வளோ கஷ்டத்தையும் அவருக்குள்ளேயே வச்சுக்கிறாரு. அப்புறமா காலேஜுக்கு போனதுக்கு அப்புறமா ஃப்ரெண்டு கூட பேசும்போது தான் கொஞ்சம் சிரிக்கிறா, நார்மலா இருக்கிறா. அவ ஏதோ அந்த பொம்மையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்லி அவளை என்கரேஜ் பண்ணி அனுப்பி விடுறா. ஸோ இன்னைக்கு தான் 15ஆம் தேதி அந்த டிராமா நடக்க போற நாள். உள்ள உட்காந்து மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா மெசேஜ் பண்றாங்க. இங்கேயுமே அவங்க என்ன அனுப்புறாங்க, டோன்ட் சே குட் லக், குட் லக் சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி அனுப்புறாங்க. இதை பார்த்த உடனே அவங்க அம்மா ஞாபகம் அவளுக்கு பயங்கரமா வந்துருது. யாருக்காக நடிக்கணும்னு ஆசைப்பட்டமோ அவங்களே இல்லாதப்போ இந்த நடிப்பு நம்மளுக்கு வேணாம், அவங்களுக்கு இருக்க போற இன்னும் கொஞ்ச நேரத்தை அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறா. கிளம்பி போறதுக்கு முன்னாடி இவளோட கேரக்டரை வேற யாராவது நடிக்கணும்ல, அதனால ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு பொண்ணு நல்லா நடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்கல்ல, அந்த பொண்ணு கிட்ட போய் நீ ஜென்னா கேரக்டர் நல்லா பண்ணுவேல, அதனால இந்த கேரக்டரை நீ பண்ணு, உன்னோட கேரக்டரை வேற யாருக்காவது கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. வந்து அவங்க அம்மா கிட்ட ஒரே அழுக, உங்களை விட்டுட்டு நாங்க போய் நடிக்க மாட்டேன், இனிமேல் உங்க கூடயே தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவங்க அம்மா என்ன நம்பிக்கிட்டு இருந்தாங்க, நம்மளால முடியாத ஒரு விஷயத்த நம்ம வாழ்க்கையில நம்ம ஆசைப்பட்டு கிடைக்காத
ஒரு விஷயத்த நம்ம பொண்ணு பண்ணிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அது இப்போ நடக்காமல் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட உடனே அவரோட மைண்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்குது. கண்டிப்பாக நம்ம இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு. நான் உன் கூட இல்லைன்னு சொல்லிட்டு நீ ஃபீல் பண்ணாத, நான் எப்போவுமே உன் கூடயே தான் இருப்பேன். இந்த ட்ராமா உனக்கு எவ்வளோ முக்கியம்னு உனக்கு தெரியும்ல, நீ நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவேன்னு நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். எனக்காக நீ நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவேல அப்படின்னு கேட்கும்போது தான் நம்ம ஹீரோயினுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, நம்ம இங்கே கிளம்பி வந்திருக்க கூடாது, நம்ம அங்கே ஸ்டேஜில் இருந்திருக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறமா காரே ஓட்ட தெரியாதவ எப்படியோ தத்தக்கா புத்தக்கான்னு ஓட்டி காலேஜ் வந்து சேர்ந்துடுறா. மேக்கப் ரூம்குள்ளே போக ஒரு பொண்ணுக்கிட்ட அவள் சொல்லிட்டு வந்திருப்பா இல்லையா, அவள் ஜென்னா அப்படிங்கிற கேரக்டருக்கு பொதுவாக அவளோட ரோல் என்னவோ அதுக்கான மேக்கப் போட்டு தான் ரெடியாகி உட்காந்துருக்கா. நீ கண்டிப்பாக வருவான்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் என்னோட கேரக்டருக்கு மேக்கப் போட்டேன், எனக்கு இந்த கேரக்டர் தான் பிடிச்சிருக்கு, நீ சீக்கிரம் ரெடி ஆகி வா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜ் கிளம்பி போறா. அதுக்கப்புறமா தாத்தா பாட்டிக்கு ஃபோன் பண்ணி அவங்க அம்மா பேசலாம் அப்படின்னும் போது அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஹீரோயினோட ட்ராமாவை பார்க்கறதுக்கு தான் கிளம்பி வந்திருக்காங்க. பாட்டி என்னதான் சண்டை போட்டாலுமே பேத்தியை விட்டு கொடுக்காம ட்ராமாவை பார்க்கறதுக்கு கிளம்பி வந்திருந்திருக்காங்க. அவங்க மட்டும் கிடையாது, நம்ம ஹீரோயினோட அப்பா, அந்த 2 வாண்டுங்க எல்லாருமே கிளம்பி வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா மேக்கப் போட்டுட்டு ஸ்டேஜில் நடிக்க ஆரம்பிக்கிறா. அவள் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கா அப்படின்னா அவங்க அம்மா ஒரு ட்ரெஸ் கொடுத்தாங்கல்ல, இவ கூட காஸ்டியூம் நம்மளால டிசைட் பண்ண முடியாது, டீச்சர் கொடுக்குற காஸ்டியூம் போட்டு தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாள்ல, அந்த காஸ்டியூமை போட்டுட்டு தான் நடிக்க ஆரம்பிக்கிறா. நல்லா நடிக்கிறா. அங்கே இருக்கிற எல்லாருமே அதை பார்த்து பாராட்டுறாங்க, கை தட்டுறாங்க. கூட இருக்கிற பசங்க கூட அதை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, ரொம்பவே நல்லா நடிக்கிறா அப்படின்னு. ஸோ என்னதான் இவ சூப்பராக நடித்தாலும் அவங்க அம்மானால நேரில் வந்து பார்க்க முடியல இல்லையா, அதனால வீட்டில் அவங்க அம்மாவுக்கு மட்டும் தனியாக ஸ்பெஷலாக அந்த ட்ராமாவை நடிச்சு காட்டுறா. அதுக்கப்புறமா பீச் ஹவுஸ்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல, ட்ராவல் பண்ணி தான் அவ்வளோ தூரம் போக முடியாது, ஆனால் வீட்லேயே நம்ம அதை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெயிண்டிங்லாம் வரைஞ்சு கார்டன்லேயே அந்த பீச் ஹவுஸ் மாதிரி ஒரு செட்டப் ஒன்று ரெடி பண்ணுறாங்க. அங்கே நல்லா ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அதை காமிச்சிட்டு அப்படியே அந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். நான் உங்கள் கே. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.